நண்பர்களுக்கு வணக்கம். இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ். நாட்டில் இருக்கக்கூடிய நலிவுற்ற நிலையில் இருக்கும் விவசாயிகள் ஆண்டு வருமானத்தை உயர்த்தும் வகையில் மத்திய அரசில் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டம் அப்படின்னு செயல்பட்டு வருது. இந்த திட்டத்தில் இப்போ ஏஏ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஏஏ நாம் எப்படி யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த நியூஸில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டம் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச வருமான ஆதரவு வந்து வழங்கிட்டு வருதுங்க. மேலும் இந்த திட்டத்தின் கீழே தகுதியான விவசாயிகளோட வங்கி கணக்கில் குறைந்தபட்ச ஆதரவு வருமானமாக 2000 ரூபா வீதம் 3 தவணைகளாக ஆண்டுக்கு 6000 ரூபா வந்து செலுத்திட்டு வராங்க. ஸோ மத்திய அரசால் வழங்கப்பட்டு வரக்கூடிய இந்த திட்டமானது 2018ஆம் வருஷம் வந்து தொடங்கப்பட்டுச்சு. ஸோ அன்னையிலேருந்தே பார்த்தீங்கன்னா பெரும்பாலான விவசாயிகள் வந்து இதில் வந்து பயனடைஞ்சிட்டு வராங்க. சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு அவர்களுடைய வாழ்வாதார பாதுகாப்பை உறுதி செய்ய நிதி வழங்குவது தொடர்பான ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த திட்டம். இந்த திட்டத்தின் மூலிமா விவசாயிகளுக்கு விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் போன்ற விவசாயத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதற்கான தேவையை வந்து இந்த அமௌண்டானது பூர்த்தி செய்யுதுங்க. விவசாயிகள் மற்றும் அவர்களுடைய குடும்பங்களின் ஒட்டுமொத்த வருமானத்தையும் வந்து இந்த திட்டம் வந்து மேம்படுத்துது. ஸோ பிஎம் கிசானுடைய இ மித்ரா அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸோ இ மித்ரா அப்படிங்கிறது அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். கிசான் இ மித்ரா என்பது 2023ஆம் ஆண்டு வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்தால் தொடங்கப்பட்ட ஏஏ சாஃப்ட்வேர் ஆகும். இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தில் ஏதேனும் உங்களுக்கு வந்து கேள்விகள் இருந்துச்சுன்னா உடனடியாக நீங்கள் வந்து பதிலை வந்து பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ இதுக்கு தான் வந்து மோஸ்ட்லி இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதில் நீங்கள் என்னென்னலாம் கேட்கலன்னா நீங்கள் இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்ளிகேஷன் ப்ராசஸை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். பேமெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் இருக்கா, இல்லை அதுக்கு ஏதாவது ரெசல்யூஷன் இருக்கா, அது மாதிரி எல்லா விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ சாஃப்ட்வேர் மூலிமா உடனுக்குடனே நீங்கள் வந்து மிகவும் துல்லியமாக தெரிஞ்சிக்க முடியுங்கிறது அதில் வந்து கூடுதலான சிறப்புங்க. இதில் மேலும் என்னென்னலாம் கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா பிஎம் கிசான் பதிவுக்கு இகேஒசி கட்டாயமா, பிஎம் கிசான் மொபைல் ஆப் மூலம் நான் எப்படி சுயமாக வந்து பதிவு செஞ்சுக்கிறது, பிஎம் கிசான் பதிவுக்கு ஏதேனும் கட்டணம் நான் ஏதாவது செலுத்தணுமா போன்ற கேள்விகள் எல்லாம் இந்த கிசான் இ மித்ரா வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக பதில் கொடுக்குங்க. ஸோ பிஎம் கிசான் ஏஏ சப்போர்ட் ஆனது ஹிந்தி, பெங்காலி, தெலுங்கு, மராத்தி, தமிழ், ஒடியா, மலையாளம், குஜராத்தி, பஞ்சாபி மற்றும் இங்கிலீஷ் உள்பட 11 இந்திய மொழிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து அவைலபிளாக இருக்குங்க. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி அவங்கவுங்க லாங்குவேஜ்லேயே ரொம்ப டீட்டெயிலாக நீங்கள் கேட்குற கேள்விக்கு அது பதில் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த நியூஸ் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.